திண்டுக்கல்லில் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் நேற்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? தீ விபத்து குறித்த முழுமையான விவரங்கள். வணக்கம் சரவணன். திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள மேம்பாலம் அருகே தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் சாலை விபத்து உள்ளிட்ட பல்வேறு விபத்துகளில் சிக்கி எலும்பு முறிவு, தலைக்காயம் ஏற்பட்ட பொதுமக்கள் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே நேற்று இரவு அவசர சிகிச்சை பிரிவில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது. இங்கு ஏற்பட்ட தீ மின்சார வயர்கள் செல்லும் அனைத்து பகுதிகளுக்கும் பரவி மருத்துவமனை வளாகம் முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. இதை சற்றும் எதிர்பார்க்காத நோயாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேற முயன்றனர். மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக மின்சாரம் தடைப்பட்டது. இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள், அவர்களுடன் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் தப்பி வெளியே செல்வதற்கு வழி தெரியாமல் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டனர். இதில் லிப்டில் சிக்கிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுர்லி, அவரது மனைவி சுப்புலட்சுமி, தாடிக்கம் ரோடு பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள், அவரது மகன் மணிமுருகன், என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர், அவரது மகள் கோபியா உட்பட 6 பேர் பரிதாபமாக மூச்சு திணறி உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த 3 தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணை கட்டுக்குள் கொண்டு வந்தது. விபத்தில் காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பேரிடர் மேலாண்மை இயக்குநர் விஷாகன், திண்டுக்கல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே தீ விபத்து ஏற்பட்ட மருத்துவமனையில் அவசர கால வழி எதுவும் அமைக்கப்படவில்லை. அதே போல லிப்டுகள் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தீ விபத்தினை தொடர்ந்து மருத்துவமனை மேலாளர், மக்கள் தொடர்பு அலுவலர் உள்ளிட்ட சிலரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சரவணன். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.